ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/12/2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சில பேருக்கு அந்த டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறதுல என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அதில் எனக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்பி உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் அந்த குரூப்பில் இருக்கும். அண்ட் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நியூஸோட பேசிக் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்போம். அண்ட் இதோட லிங்க் வந்து அதில் கொடுத்துருப்போம். அதை தவிர என்னென்னா இந்த நியூஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், ஓகேங்களா, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து அதையும் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ உங்களால் ஈஸியாக வந்து அதில் நோட்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அதையும் நாங்கள் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருப்போம். சரி, பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் போகலாம். நவம்பர் சீஸ் ஃபுட் இன்ஃப்ளேஷன் ட்ராப் டு 9.43% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இதில் என்ன பண்ணுறது, எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பற்றி பேசியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதில் இந்த பர்சன்டேஜ் வேல்யூஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா இது மந்த்லி உங்களுக்கு மாறுபடக்கூடியது. ஸோ அதனால் தேவைப்படாது, ஓகேங்களா. ஸோ ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட் இஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், வாட் இஸ் சிபிஐ, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதை யார் ரிலீஸ் பண்ணுறா, ஓகேங்களா. இதில் மெஷர்மெண்ட் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா WPIயில், அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ஒன்லி கூட்ஸு. அதே இது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே எவ்வளோ ஐட்டமை கவர் பண்ணுறாங்க. அண்ட் பேஸ் இயர்னால் இந்த இயரை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற விஷயம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ப்ரிடாமினண்ட்டாக எந்த பொருள் இருக்குது, இதே இது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ப்ரிடாமினண்ட்டாக எந்த பொருள் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் அல்லது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அல்லது நீங்கள் அதர் எக்ஸாம்ஸ்லலாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி இது ப்ரிலிம்ஸ் பேஸ்டான ஒரு நியூஸ் தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குஜராத் டு கெட் 30,000 மெகாவாட் ரெனியூவபிள் எனர்ஜி பார்க், ஓகேங்களா. ஸோ குஜராத்தில் இப்போ அதானி குரூப்போட சேர்த்து, ஓகேங்களா, அதானி குரூப்போட சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ரெனியூவபிள் எனர்ஜி பார்க், ஓகே, எனர்ஜி பார்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குஜராத்தோட கட்ச் டிஸ்ட்ரிக்டில், ஓகேங்களா, குஜராத்தோட கட்ச் டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறாங்க. இப்போது நம்ம கண்ட்ரியில், ஓகேங்களா, இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு, ஓகேங்களா, பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 படி, ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நேஷ்னல் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது, விச் மீன்ஸ் என்னென்னா நம்ம வந்து என்னென்னா இவ்வளோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை கம்மி பண்ணுவோம் த்ரூ இந்த மாதிரியான பவர் பிளான்ட் மூலமாக, ரெனியூவபிள் எனர்ஜி பிளான்ட் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெனியூவபிள் பிளான்ட்டில் எனர்ஜி பிளான்ட்டில் 30,000 மெகாவாட் த்ரூ எதன் மூலமாக பண்ண போகிறாங்க அப்படின்னா சோலார் எனர்ஜி ப்ளஸ் விண்டு மில் மூலமாக பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 4050 ஜிகாவாட், ஓகேங்களா, 2050க்குள்ளே பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளுடைய எய்மு. ஸோ அதை வந்து என்னென்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம், அதாவது நம்ம வந்து அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்னென்னா நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா. சாரி, 2050 ஜிகாவாட் வந்து என்னென்னா 2030க்குள்ளே, ஓகேங்களா, நாட் 2050, 2030க்குள்ளே பண்ணுறது அப்படின்றது நம்மளுடைய எய்மு. ஸோ அதை வந்து என்னென்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் எனர்ஜி பார்க் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபயரிங் எ வார்னிங் ஷாட் அக்ராஸ் பிக் டெக்ஸ் பவுஸ் அப்படின்ற எடிட்டோரியல் பேஜ் போக போகிறோம். ஸோ இந்த எடிட்டோரியலை பொறுத்த வரைக்கும் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூகுள், அமேசான், ஆப்பிள் இந்த மாதிரியான கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரியில், இப்போ நம்ம கண்ட்ரியில் நம்ம வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் வந்து என்னென்னா எமர்ஜ் ஆகி பெரிய லெவலில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார கொள்கைனா அது குளோபலைசேஷன். ஸோ இந்த குளோபலைசேஷன் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனிஸ் வந்து என்னென்னா அதிகமாக லாபம் பெறுறாங்க இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில். அப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ரெகுலேஷன் ரூல்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அண்ட் அவங்க எந்தெந்த மாதிரியான தவறுகளை வந்து என்னென்னா இந்த வேர்ல்டில் இந்த எக்கனாமிக்கல் இதில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2ல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரிலேட்டடாகவும் கேட்கலாம், அல்லது எஸ்ஏ பேப்பரில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா, எஸ்ஏ பேப்பரில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் டாபிக், ஓகேங்களா. சரி, இப்போ இது எதை பொறுத்து இந்த ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னா முக்கியமாக ஒரு 4 கம்பெனியை கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த ஆர்டிக்கலை பேசியிருக்காங்க. அது என்னென்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள், ஓகேங்களா, கூகுள் அப்படின்ற பெரிய டெக்னாலஜி கம்பெனி. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள். இந்த 4 கம்பெனியை பற்றின ஒரு கிரிட்டிசிசம் தான், ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த 4 கம்பெனி என்னென்ன பிரச்சனை பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அண்ட் அவங்க மேலே வந்து என்ன மாதிரியான வந்து என்னென்னா கம்ப்ளைண்ட்டை வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம்
என்னென்னலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள். இப்போ கூகுளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் டூயிங் த டெக்னாலஜி மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஏன்னா இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ற சர்ச் இன்ஜின் ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கூகுள்ல போய் தான் சர்ச் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்த சர்ச் இன்ஜின்லாம் அவுட் ஆயிருது. ஸோ இந்த டாமினன்ட் பொசிஷனை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, காம்படிட்டரை வந்து என்ன அண்டர்மைன் பண்றாங்க ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சின்ன சின்ன கம்பெனி கூட டீல் வச்சுக்கிறாங்க. டீல் வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க சர்ச் இன்ஜினை வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான விஷயங்கள பார்க்குறாங்க. இது செகண்டு. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து என்னன்னா, கூகுளோட ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். ஈவன் இன்க்ளூடிங் ஆண்ட்ராய்டு ஓகேங்களா? ஸோ அதிலேருந்து கிடைக்கக்கூடிய டேட்டா அண்ட் யூசர்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்மளுடைய அட்வர்டைசிங் மார்க்கெட்டில மிகப்பெரிய லெவல்ல கூகுள் வந்து என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறாங்க ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்காம்படிட்டிவ் ஓகேங்களா? இது வந்து என்னன்னா, இல்லீகல் காம்படிட்டிவ் வந்து கிரியேட் பண்றது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2020ல யுஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு அகைன்ஸ்டா லா சூட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கூகுளை பற்றின விஷயம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே யூஎஸோட ஃபெடரல் ஸ்டேட் கமிஷன் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, வித் இன்க்ளூடிங் ஆஃப் 48 ஸ்டேட் அண்ட் கொலம்பியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி, கொலம்பியா ஒரு டிஸ்ட்ரிக்டோட கொலம்பியா அண்ட் கவும் அப்படின்ற ஒரு ஏரியா. ஸோ இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டரை வந்து கிரஷ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேஸ்புக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பையும் இன்ஸ்டாகிராமையும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அப்போ இதே மாதிரி வந்து என்ன சின்ன சின்ன கம்பெனிஸை வந்து என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறவங்க எல்லா காம்படிட்டரையும் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. காம்படிஷன் பண்ணாமல் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு லா சூட்டையும் கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர மூணாவது முக்கியமான கம்பெனி பார்த்தீங்கன்னா அமேசான். அமேசான் பார்த்தீங்கன்னா, நம்ம காமர்ஸ் செக்டாரில் முக்கியமான இது பார்த்தீங்கன்னா அமேசான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் கீப்பர் மாதிரி செயல்படுறாங்க. கேட் கீப்பர்னா இவன் தான் உள்ளே வரணும், இவங்க வரக்கூடாது அப்படின்ற ஒரு கேட் கீப்பர் மாதிரி செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு அலிகேஷனும் இவங்க மேலே இருக்குது. 4வது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள். ஸோ ஆப்பிள் நிறுவனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு சில ப்ராடக்ட் தான் வந்து ஒர்க் ஆகும். சில ப்ராடக்ட் சில அப்ளிகேஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. சில அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்களால் ஈஸியாக வந்து வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர்ஸுக்கு லிட்டில் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் இதை பண்ணுறாங்க. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறையா வந்து என்னென்னா காம்படிஷன் லெவலில் வந்து என்னென்னா இந்த வேர்ல்டு லெவலில் அஃபெக்ட் பண்ணுறாங்க. சரி, இது காம்படிட்டரை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது வந்து என்னன்னா, இந்த யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் இது என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. என்னென்ன மாதிரி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபீவர் ஆப்ஷன். ஃபீவர் ஆப்ஷன் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான ஆப்ஷன் தான் கொடுக்கப்படுது. நம்ம என்னன்னா, என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம அமேசானை வந்து சர்ச் பண்ணுற நிலைமைக்கு போகிறோம். என்ன போகணுனாலும் கூகுளுக்கு தான் போகணுன்ற ஒரு கட்டாயத்தை நம்ம முன்னாடி ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா, கூகுளோட ப்ராடக்ட்ஸ் தான் முன்னாடி வந்து நிற்கும் நம்ம எல்லா இடத்துலையும். ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் நம்மளுடைய ப்ரைவசி ஓகேங்களா, ப்ரைவசியை வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ஓகேங்களா, அது வந்து என்னென்னா வீக்கராக இருக்குது, ரொம்ப ரொம்ப வீக்கராக இருக்குது. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டா வந்து என்னென்னா திருடுறாங்க ஓகேங்களா, ஹோல்டிங் த டேட்டா அப்படின்றது தான் தேர்டு. ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பர்டிகுலர் மைண்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு, இப்போ ஃபேஸ்புக்கில் போய்ட்டு நீங்கள் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மைண்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்புல டார்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஓகேங்களா, டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளை பொருட்களை வாங்குறதுக்கோ இல்லாட்டி நம்மளுடைய ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கோ நம்மளை கட்டாயப்படுத்துகிறாங்க ஓகேங்களா. இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் அவுட்கம்ஸையும் வந்து என்னென்னா இதன் மூலமாக மாற்றுறாங்க. ஏன்னா ஃபேஸ்புக் வந்து லாஸ்ட் டைமாக பொலிட்டிக்கல் அவுட்கம்ஸில் நிறையா வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் கூட பிரச்சனை வந்துச்சு ஓகேங்களா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வைலன்ஸ் அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீப்புள் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் சர்வைலன்ஸ் பண்ணுறாங்க. அதை தவிர இந்த ப்ரைவேட் ஏஜென்சியும் அதிகமாக சர்வைலன்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் கொண்டு வராங்க. ஸோ அதை நிறையா இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும் இப்போ கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இந்தியாவிலையும் இது மிகப்பெரிய லெவலில் ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்துது அப்படின்றாங்க. ஏன்னா இந்தியாவோட ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு இருக்கிற 2 பில்லியன் கன்சியூமரில் ஓகேங்களா, 2 பில்லியன் கன்சியூமரில் கிட்டத்தட்ட 400 மில்லியன் கன்சியூமர் எங்கே இருந்துன்னா இந்தியாவில் இருந்து. அதை தவிர என்னென்னா அமேசானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/3 ஆஃப் கமர்ஷியல் அந்த காமர்ஸ் மார்க்கெட்டில் 1/3 ஷேர் யாருக்கு இருக்குன்னா அமேசானுக்கு இருக்குது. இது ஃபேஸ்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 270 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருந்து இருக்குது. இதை தவிர கம்ப்ளீட்டாக நம்ம என்னென்னா இப்போ ஆண்ட்ராய்டு பேஸ்டு ஃபோனை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் கூகுளை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம மேலே டாமினேட் ஆகிருக்கு. இதை தவிர
கிரானிக் கேபிட்டலிசம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் இப்போ பெரிய பிரச்சனை கிரானிக் கேபிட்டலிசம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூலிங் பார்ட்டிக்கும் இங்கே இருக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா கார்ப்பரேட்டுக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா ஸ்கீம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி கிரானிக் கேபிட்டலிசம் வந்து இந்தியாவில் இதாக இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான இந்த டெக்னாலஜி ஜியன்ட்ஸ் அதை தவிர பிக் கார்ப்பரேட் கம்பெனிஸை வந்து என்னென்னா ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா, நம்ம வந்து என்னென்னா எஃபெக்டிவான ஒரு விஷயத்தை பண்ணணும். அதை இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வர்ஜன்ஸ் ஆஃப் அக்ரேரியன் டிஸ்கண்டென்ட் இன் சவுத் ஏஷியா. ஸோ அக்ரேரியன் அப்படின்னு வரும்போது நீங்கள் பேப்பர் 3லையும் இதை இன்க்ளூட் பண்ணலாம், பேப்பர் 2லையும் வந்து என்னென்னா இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அக்ரேரியன் டிஸ்கண்டென்ட் இன் சவுத் ஏஷியா இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவை மட்டும் பேசலைங்க, சவுத் ஏஷியான்னு பேசுகிறாங்க. ஓகேங்களா, இந்தியானா இப்போ நமக்கு ஃபார்மர்ஸோட அந்த இது பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை தவிர என்னென்னா, இதை தவிர பாகிஸ்தானில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸுக்கு தேவையான அந்த சப்போர்ட்டிங் ப்ரைஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரொடெஸ்ட் போய்கிட்டு இருக்குது. இதை தவிர ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டட் ஃபெர்டிலைசருக்கான ஷார்ட்டேஜஸ் வந்து அதிகமாகிடுச்சு. இதை தவிர அவங்களுடைய சப்சிடி கிவன் டு தி ஃபார்மர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுறாங்க, இது எந்த நேமில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரிஃபார்ம் பண்ணுறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம் அக்ரிகல்ச்சரை ரிஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற நேமில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அக்ரிகல்ச்சரை ரிஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட்டைசேஷன், அதாவது கார்ப்பரேட்டுக்கு வந்து அக்ரிகல்ச்சரை தானம் பண்ணுறது அண்ட் டீரெகுலேஷன் ஆஃப் பர்டிகுலர் லாஸ். ஓகேங்களா, இதை பண்ணுறாங்க. செகண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ப்ரொடக்ஷனை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களே தவிர அவங்களுக்குள்ள அந்த இன்சைட் ஃபுட் செக்யூரிட்டியை வந்து பெரிய லெவலில் வந்து கொண்டு வர மாட்டேங்காங்க இந்த ரிஃபார்ம்ன்ற பேரில். அடுத்து ரிஃபார்ம்ன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா சீப் இம்போர்ட்டுக்கு ஓகேங்களா, சீப் இம்போர்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீரெகுலேஷன், ஓகேங்களா, ரிலாக்ஸிங் நார்ம்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் நிறையா சீப்பான ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் ஆகுது. அப்போ இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க. இதை தவிர என்னென்னா ப்ரைஸ் ஸ்பெக்குலேஷன். ஓகேங்களா, ஸ்பெக்குலேஷன் அப்படின்றது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா கார்ப்பரேட்டாக ஒரு ப்ராடக்ட் போகும்போது அந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்டுக்கு ஏற்றாப்புல இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ அப்போ நமக்கு ப்ரைஸ் ஸ்பெக்குலேஷன் அப்படின்றது இந்த ரிஃபார்ம் மூலமாக இந்த இது கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த அக்ரி பிஸ்னஸில் வந்து என்ன அக்ரியை வந்து என்னென்னா பிஸ்னஸ் ஆகும் ரீட்டைல் சூப்பர் மார்க்கெட்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிஃபார்ம்ன்ற பேரில் விற்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இதனால் நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து என்னதுன்னு அப்படின்னா நமக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன நெகட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா, ஃபார்மர்ஸோட லேண்ட் வந்து டிஸ்போஸ் ஆகுது. அதை தவிர என்னென்னா அவங்கள வந்து வேஜ் லேபராக வந்து என்னென்னா புஷ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து என்னென்னா லேபர் தான் அப்படின்ற மாதிரி. இது தவிர நிறைய மைக்ரேஷன் அப்படின்றது வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிரியேட் ஆகுது. அப்போ இப்போ கொண்டு வந்திருக்கிற கார்ப்பரேட்டை வந்து இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சருக்குள்ளே கொண்டு வர்றதுனால இந்த மிடில் மேன் இஷ்யூ, ஓகேங்களா, மார்க்கெட்டில் இருக்க ஃபேர் ப்ரைஸஸ் கிடைக்காம போகிற இஷ்யூ எல்லாம் தடுக்கப்படுமானா தடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதனால் என்ன பிரச்சனை தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இந்த ஃபுட் சாவர்னிட்டி ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்றது ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, ஃபுட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னா இனிமேல் நம்ம எதனா நம்பி இருக்கோம்னா கார்ப்பரேட். அப்போ கார்ப்பரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு குளோபல் லெவல் மார்க்கெட்டை அவன் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம குளோபல் லெவலில் அக்ரி ட்ரேடை நம்பி தான் நம்மளுடைய ஃபுட் செக்யூரிட்டி இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1970 நமக்கு இந்த ஃபுட்டு இதில் வந்து என்னென்னா பெரிய லெவலில் கமாடிட்டி கொலாப்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா இல்லீகல் கார்ப்பரேட் இஷ்யூஸ்னால இதாக இருக்கும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான்லாம் மிகப்பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து என்னென்னா தள்ளப்படுவோம். அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த பர்டிகுலர் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிஃபார்ம்ன்ற பேரில் நிறையா வந்து அக்ரிகல்ச்சருக்கு அகென்ஸ்டாக கொண்டு வராங்க. ஸோ வி நீட் சம் பாலிசி சேஞ்சஸ் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு க்ரீன் ஓவர் ப்ரௌன். இது வந்து பேப்பர் 3ல் வந்து என்ன வரும் அண்ட் அஸ் வெல் அஸ் ப்ரிலிம்ஸும் ஓகேங்களா இதில் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஓவர் ப்ரௌன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்தியாவோட கிளைமேட் கோல் வந்து என்னென்னா ட்ராக்கில் இருக்குது. கிளைமேட் கோல் அப்படின்னா இப்போ 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் நம்ம ஒரு கோல் கொடுத்தோம். ஓகேங்களா, நேஷனல் டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் மூலமாக நம்ம இந்த கோல் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். தேர் வில் பி 3 கோல்ஸ். ஓகேங்களா, அந்த கோல்ஸை வந்து நாங்கள் கொடுத்தோம். அந்த கோல்ஸில் வந்து நம்ம இப்போ நிறையா ட்ராக்கிங்கில் நம்ம வந்து கரெக்டான ட்ராக்கில் தான் போய்கிட்டு
இருக்கோம் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் எதை பொறுத்து எழுதியிருக்காங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக விர்ச்சுவல் கிளைமேட் ஆக்ஷன் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மிட் நடந்துச்சு. இந்த கிளைமேட் ஆக்ஷன் சம்மிட் விர்ச்சுவலாக நடந்துச்சு. இது எதுக்காண்டி பண்ணாங்க அப்படின்னா, இந்த 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதை இதுக்காண்டி தான் இந்த கிளைமேட் ஆக்ஷன் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மிட்டை விர்ச்சுவலாக கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இதில் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து நாங்கள் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொன்னாங்க. அது என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமிஷன் இன்டென்சிட்டியை வந்து ஓகேங்களா, எமிஷன் இன்டென்சிட்டியை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அது எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, அரௌண்ட் 33 to 35% ஓகேங்களா. 2005 லெவலில் என்ன இருந்ததோ அதிலிருந்து 33 to 35% ஓகேங்களா பை 2030க்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதை இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 21% ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர லேட்டஸ்ட்டாக விட்ட எமிஷன் கேப் ரிப்போர்ட் 2020 யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எமிஷன் கேப் ரிப்போர்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலையும் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அன்கண்டிஷனல் கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ G20 கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, G20 கண்ட்ரிஸ் மொத்தம் 20 முக்கியமான கண்ட்ரிஸ் தான் கிட்டத்தட்ட 72% ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. இதில் ஓவரால் ஒரு 9 கண்ட்ரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இந்தியாவும் ஒன்று அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பேண்டமிக் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்க, பேண்டமிக் மூலமாக நிறைய எக்கனாமிக் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்லாம் கொண்டு வராங்க. இதில் நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ரிடக்ஷனுக்கும் நிறையா கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா இந்தியா வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க சில ஸ்கீம் மூலமாக நம்மளுடைய இந்த ஃபாரஸ்ட் கவரை வந்து என்னென்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, ஃபாரஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா 100 ஜிகாவாட் சோலார் வந்து என்னென்னா நம்மளுடைய எய்மாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா 30 ஜிகாவாட் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து கொண்டு வரதா சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சில என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்லாம் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அந்த அர்பன் டிரான்ஸ்போர்ட் எமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் ரீஆர்டர் சிட்டிஸை வந்து கொஞ்சம் ரீஆர்டர் பண்ணணுன்றாங்க. எதுக்காண்டினா சைக்கிளிங்காண்டியும் நடைப்பயணம் மேற்கொள்றதுக்காண்டி நம்ம பண்ணணும் அப்படின்றாங்க. இது தவிர அக்ரிகல்ச்சரில் நிறைய கிளைமேட் டிசாஸ்டர் நடக்குது. ஸோ அதுக்கேற்ற இதுவும் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. இந்த 2021 UNFCCயோட மீட்டிங் வந்து கிளாஸ்கோவில் நடக்க போகுது. ஸோ அதில் வந்து என்னென்னா இன்னமும் வந்து என்னென்னா ஃபர்தராக இந்த எமிஷன் ரிடக்ஷனுக்கான ப்ரோக்ராம்ஸை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் பேப்பர் 3ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்தியா நீட்ஸ் டு ரீதிங்க் இட்ஸ் நியூட்ரிஷன் அஜெண்டா. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 நியூட்ரிஷன் இதுலேயும் வரும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ பேப்பரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. சரி, இதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே இன்னும் முழுசாக ரிப்போர்ட் விடலை. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவுட்கம் கொஞ்சம் வந்திருக்குது. அந்த அவுட்கம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில டேட்டா வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவெல்லாம் வரிசையை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் 16 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் இன்னமும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூட் மால் நியூட்ரிஷன் வந்து இருக்கிறது அப்படின்றாங்க ஓகேங்களா. நமக்கு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வந்து என்னன்னா 2015-16 கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 16 ஸ்டேட்டில் சிவியர் அக்யூட் மால் நியூட்ரிஷன் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இதில் ஒரே ஒரு 2 ஸ்டேட் மட்டும் கேரளா கர்நாடகா மட்டும் ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மால் நியூட்ரிஷன் லெவலை டிக்ளைனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22 ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 16 ஸ்டேட்டில் அவங்களுடைய இந்த அண்டர் வெயிட் ஓகேங்களா, சில்ட்ரன் ஏஜ் அண்டர் 5 கீழே இருக்கிறதுல அண்டர் வெயிட்டில் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இதை தவிர அனிமியா ஓகேங்களா, அனிமியாவோட லெவலும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ளூடிங் சில்ட்ரன் ஆஸ் வெல் அஸ் அடல்ட் உமன்லையும் பண்ணியிருக்காங்க. இதை தவிர ஒரு 4 ஸ்டேட்டில் மட்டும் அனிமியா வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. அந்த 4 ஸ்டேட்டுமே பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி ரொம்ப சின்ன பாப்புலேஷன் இருக்குது. லைக் அக்ஷத்தீவு, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் டாமன் டையூ அண்ட் மெகாலயா, இந்த இதில் வந்து என்ன இருக்குன்னா ஓரளவு கம்மியாக இருக்குது. இது தவிர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 18.5 kg/m² கம்மியாக இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. மெனி ஸ்டேட்லன்னு அதிகமாக இருக்குது. இதை தவிர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டியும் சைல்டு ஸ்டண்டிங்கும் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க. நம்ம கண்ட்ரியில் வந்து என்னென்னா போஷான் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2017 ஒரு நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம் கொண்டு வந்தோம். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு ஸ்டண்டிங்கை வந்து 2% ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எய்ம். பட் இப்போதைக்கு லெஸ் தென் 1% தான் வந்து என்னென்னா ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா.
ஸோ, இப்ப நம்ம கண்ட்ரில ஒரு 3 வருஷம் 30 வருஷமா வந்து என்னன்னா, எக்கனாமிக்கல் குரோத் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. பட் அது இன்கிரீஸ் ஆனாலும், ஆஸ் வெல் அஸ் எதெல்லாம் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டி இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி வந்து என்னன்னா, நெறைய லேபர் ஃபோர்ஸ் வந்து இன்ஃபார்மலைசேஷன், ஃபார்மல் ஜாப்லேருந்து இன்ஃபார்மல் ஜாப்க்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. நெறைய அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து என்னன்னா கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ, இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா வந்து என்னன்னா, அந்த மால் நியூட்ரிஷன ரிடக்ஷன் பண்ணணும்னு நெனச்சது எல்லாமே வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தலைகீழா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. சில ஸ்கீம் வந்து இதில கொஞ்சம் பாசிட்டிவா இருக்காங்க. பட் அதிலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. சரி, என்னென்ன ஸ்கீம் பாசிட்டிவா இருக்காங்க அப்படின்னா, எம்ஜி நரேகா ஓகேங்களா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஸ்கீம் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ் அண்ட் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் இதில குடுக்குற இந்த 3 ஸ்கீம்ல வந்துன்னா ஓரளவுக்கு பாவர்ட்டியையும் ஓகேங்களா, மால் நியூட்ரிஷனையும் வந்து என்ன ஆயிருக்குன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்கு. பட் இதுலயும் முக்கியமா 2 பிரச்சனை இருக்கு. ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ஃபண்டிங் ஓகேங்களா. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் நெக்லெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் நெக்லெக்ட் அப்படின்னு. நெக்லெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவையான பீப்பிளுக்கு வந்து என்னன்னா கிடைக்காம போறது. ஓகேங்களா. சரி, அண்டர் ஃபண்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா 2019ல ஒரு பார்லிமென்ட் எம்பி வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாரு. உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிட்ட கொஸ்டின் கேட்டிருப்பாரு. போஷன் அபியானுக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ண ஃபண்டு எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒன்லி 32.5% ஃபண்டை மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபண்டை அவங்க யூட்டிலைஸே பண்ணலை. ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மிகப்பெரிய லெவலில் மால் நியூட்ரிஷன் அப்படின்றது இன்னமும் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. இதை நம்ம 2 ரிப்போர்ட்டில் இருந்தும் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, ரைட் டு ஃபுட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் அமைப்பு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 2015லேருந்து மீடியாவிலேருந்து வந்ததே 100 பேர் வந்து கிட்டத்தட்ட பசியினால் இறந்து போயிருக்காங்களாம். ஓகேங்களா. இதை தவிர ஹங்கர் வாட்ச் அப்படின்றவங்க விட்ட ரிப்போர்ட்டில் ஃபுட் இன்செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபுட்டோட கன்சம்ஷன் வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்றவும் சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு வந்து என்னென்னா, இந்த ஆத்தர் சஜஷன் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 9 சஜஷன் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் இன்டர்வென்ஷன். என்னது, எக்கு கொடுங்க, நிறையா வந்து பருப்பு கொடுங்க, அந்த மாதிரி டைரக்ட் இன்டர்வென்ஷன் பண்ணுங்க அப்படின்றாரு. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோத்தை வந்து மானிட்டர் பண்ணுங்க. எவ்வளோ வந்துன்னா மால் நியூட்ரிஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற க்ரோத்தை மானிட்டர் பண்ணுங்கன்றாரு. அண்ட் பீப்புளோட பிஹேவியர் சேஞ்ச் ஓகேங்களா, லைக் பிஹேவியர் சேஞ்ச் கொண்டு வாங்க த்ரூ என்னென்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமாகவும் ஸ்கூல் மீல்ஸ் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிஹேவியர் சேஞ்ச் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. இதை தவிர என்னென்னா மெட்டர்னிட்டி என்டைட்டில்மெண்ட். மெட்டர்னிட்டிக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ மாசமாக இருக்கிற பெண்களுக்கு வந்துன்னா கொடுக்குற என்டைட்டில்மெண்ட் அமௌண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும் சரி, நிறையா வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் சரி, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இதை தவிர சைல்டு கேர் சர்வீஸ் ஓகேங்களா, சைல்டு கேர் சர்வீஸை லைக் பிரஸ்ட் ஃபீடிங் இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இதை தவிர நிறைய உமன் வந்து என்ன அன்பெய்டு ஒர்க் பார்க்குறாங்க. அன்பெய்டு ஒர்க்னா அந்த வீட்டு வேலைகள் வந்து அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து என்னென்னா ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இதை தவிர நம்மளுடைய அக்ரிகல்ச்சரில் உருவாகிற ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நியூட்ரிஷனோட கனெக்ட் பண்ணுங்கன்றாங்க. வெறும் அரிசி கோதுமையை மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க, நிறைய பருப்பு வகைகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஊக்குவீங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. இதை தவிர எம்ப்ளாய்மெண்ட் சென்டர்டு ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகப்படுத்துறது மூலமாக க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இதை தவிர யூனிவர்சல் ப்ரொவிஷன்னா இந்த ஹெல்த், எஜுகேஷன், ஃபுட்டு, சோஷியல் செக்யூரிட்டிலாம் யூனிவர்சல் ப்ரொவிஷன் எல்லா மக்களுக்கும் அது போய் சேர்ற மாதிரி கொண்டு வாங்க அப்படின்றதை இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் பாலிசி இன் ட்ரையிங் டைம்ஸ் அப்படின்றாங்க. இப்போ டேக்ஸ் பாலிசி அப்படின்னா, இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் இப்போ டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கண்ட்ரி வந்து எக்கனாமிக் ரிசெஷன், அதாவது மோசமான சூழ்நிலையில் நம்ம கண்ட்ரி இருக்குது. பட் இந்த டயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட புதுசாக 85 இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல், அதாவது மிகப்பெரிய பணக்காரங்களா அப்படின்ற ஒரு கணக்குக்குள்ளே வந்திருக்காங்களாம். புதுசாக ஒரு 85 நியூ இந்தியன்ஸ் வந்து வந்திருக்காங்களாம். இது தவிர இந்த பர்ட்டிகுலர் கோவிட்-19 பீரியடில் அதிகமாக லாபம் அடைந்த பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து டீலிங் வச்சுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நிறைய இதாகிருக்காங்க. இதை தவிர கார்ப்பரேட் கம்பெனிஸ், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், லேப்டாப் மேக்கர்ஸ் வந்து அதிகமான லாபத்தை பார்த்துருக்காங்க. இதை தவிர மேனுஃபேக்சரிங் ஆஃப் மாஸ்க்கு, ப்ரொடக்டிவ் ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் மிகப்பெரிய லெவலில் பணக்காரங்களாக இருக்காங்க. ஸோ அப்போ இவங்க மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹவ் டு இம்போஸ் ஹை லெவல் ஆஃப் டாக்ஸேஷன். ஆனால் வந்து என்னென்னா, இன்ன வரைக்கும் நம்ம
நம்ம கண்ட்ரியில் மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. எப்படின்னா இந்த வெப் சர்வீஸ் லைக் ஃபேஸ்புக், அமேசான் இவங்க மேலெலாம் போட வேண்டிய அந்த ஈக்குவலைசேஷன் லெவின்னு சொல்லுவாங்க. அந்த லெவியை வந்து கரெக்டாக இன்னும் நம்மளால் போட முடியலை. இதை தவிர என்னென்னா நம்மளுடைய இந்த டேக்ஸ் சிஸ்டமும் வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் இந்த க்ரோவிங் எக்கனாமிக் ஏத்தாப்லையும் டெக்னாலஜிக்கு ஏத்தாப்லையும் இல்லைன்றாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் என்னென்னா ஃபேஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட், அதான் நீங்கள் நேரடியாக போயிட்டு டேக்ஸ் அத்தாரிட்டிகிட்ட போயிட்டு பேசணுமோ இல்லாட்டி அதை வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் இவர் தான் வேணும் அப்படி அந்த மாதிரியான செலெக்ஷன்லாம் இப்போ கட் பண்ணிட்டாங்க. பட் இன்னமும் வந்து என்னென்னா இந்த டிஸ்பியூட் ஓகேங்களா, டேக்ஸ் அத்தாரிட்டிக்கும் டேக்ஸ் கொடுக்குறவனுக்கும் நடக்கிற அந்த டிஸ்பியூட்டுக்கான அந்த ரிசொல்யூஷன் மெக்கானிசத்தை நம்ம இன்னும் கரெக்டாக வந்து எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகலை அப்படின்றாங்க. லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்னா அகிலேஷ் ரஞ்சன் அப்படின்ற ஒரு கமிட்டி, அகிலேஷ் ரஞ்சன் அப்படின்ற ஒரு மூலமாக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ், இந்த இன்கம் டேக்ஸை வந்து என்னென்னா 1961 கொண்டு வந்த இன்கம் டேக்ஸில் இருக்க அந்த ஓல்டு ப்ரொவிஷன்ஸை மாற்றுறதுக்காண்டி அகிலேஷ் ரஞ்சன் கமிட்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை இன்ன வரைக்கும் இவங்க வெளியிடலை. ஸோ அதையும் வந்து என்ன அந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கிள் தான். நெக்ஸ்ட், அப்ரப்ட் ஸ்டாப் டு டிமார்கேஷன் ஆஃப் கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் பார்டர். இதில் என்னென்னா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த லொக்கேஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சியில் வந்து என்னென்னா அந்த ஃபாரஸ்ட்டோட லொக்கேஷன் பேஸ்ட் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அது என்ன ஃபாரஸ்ட்லன்னா அந்த பெல்லாரி அப்படின்ற ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ஆந்திர பிரதேஷுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கிற அந்த எல்லையை வரையறுக்கிறதுல பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த பெல்லாரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்தியா பிரிட்டன் டு டிஸ்கஸ் அப்கிரேட் ஆஃப் டைஸ். இது வந்து என்னென்னா பேப்பர் 2ல் உங்களுக்கு இந்தியாவுக்கும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற கொஷின்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதில் நீங்கள் இந்தியாவுக்கும் யூகேக்கும், இப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யா, இந்தியா சைனா, இந்தியா யூஎஸ்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். பட் இந்தியா யூகே மாதிரியான ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் ஞாபகம் வர்றது கஷ்டம். ஏன்னா நமக்கு வந்து சில ரிலேஷன்ஷிப் தான் தெரியும், சில இது தெரியாது. ஸோ அதை இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சில ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்காங்க, அதை நான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்கிறேன். இந்தியாவுக்கும் யூகேக்கும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து 2004 இருக்குது அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட் இருக்குது. இதை தவிர இந்தியாவுக்கும் யூகேக்குமான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகேங்களா, ஏன்னா இப்போ வந்து என்னென்னா இப்போ யூகே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வராங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வராங்கன்னா அவங்க கூட தனியாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது இனிமேல் போட்டால் தான் உண்டு. ஸோ அந்த டாக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது செகண்ட். தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அக்ரிமெண்ட். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா நம்ம யூஎஸ் கூடலாம் சைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து என்னென்னா அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் வந்து நெகோசியேஷன் ஸ்டேஜில் வந்து இப்போ இருக்கிறோம் யூகே கூட. இதை தவிர ரெண்டு கவர்மெண்ட்டும் ஓகேங்களா, ரெண்டு கவர்மெண்ட்டும் இந்த ஜெட் இன்ஜின் டெக்னாலஜிக்கு சைன் பண்ணுற அக்ரிமெண்ட்டில் நம்ம வந்து லேட்டஸ்ட் இதில் இருக்கும். இதை தவிர இந்தியன் ஓஷன் ரீஜியனில் ஓகேங்களா, இந்தியன் ஓஷன் ரீஜியனில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பிங் நடக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கண்காணித்து நம்ம சொல்கிறதுக்கு லையசன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து இங்கே இருக்குது. அந்த அமைப்பில் நிறையா கண்ட்ரியோட ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்காங்க. யூகே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்படி ஒரு ஆஃபீஸரை வந்து இந்தியாவுக்கு அனுப்ப போகிறதுக்கான இதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான வந்து என்னென்னா ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டீல்த் ஃப்ரிகேட் ஹிம்கிரி இஸ் ரெடி. ஓகேங்களா, இந்த ஹிம்கிரி அப்படின்றது என்னென்னா ஸ்டீல்த் ஃப்ரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன தமிழ் எனக்கு பேர் தெரியல. நீங்கள் வந்து அந்த ஹிம்கிரிங்கிற பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன ப்ராஜெக்ட் 17A கீழே இந்த பர்டிகுலர் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. இதை தவிர பேட்ரோல் விசல் சக்ஸம் அப்படின்றதை விடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஹிம்கிரி அண்ட் ப்ராஜெக்ட் 17A. இந்த ப்ராஜெக்ட் 17A பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு பாருங்கள், தெரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரிலீஸ் அவர் ஃபண்ட் எம்பிஸ் அர்ஜஸ் சென்டர். ஓகேங்களா, இதில் முக்கியமானது எதுவும் இல்லை, நோட்ஸ் கொடுக்குற அளவுக்கு எதுவும் இல்லை, அதனால் நோட்ஸ் இருக்காது. பட் இதுலனா பிரதான் மந்திரி ஓகேங்களா, சாரி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க. அந்த ஸ்கீமை வந்து என்னன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த கோவிட்-19 தடுத்து வச்சாங்க. ஓகேங்களா, தடுத்து வச்சிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி அலோகேட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கணும்ல, அந்த அமௌண்ட்டையும் கவர்மெண்ட் வந்து இன்னும் கொடுக்காம இருக்காங்க. அந்த அமௌண்ட்டை கேட்டு தான் இதில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் எம்பி லேட் ஸ்கீமை பற்றின விஷயம் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் இருக்கும், போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மோர் டேக்கர்ஸ் ஃபார் பிரைவேட் ஹெல்த் கேர் அண்டர் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட்டில் போய் படிங்க. அண்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் கொடுப்பாங்க 5 லட்சத்துக்கு. இந்த இன்சூரன்ஸ் கவரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்சூரன்ஸ் கவரில் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பெனிஃபிட் ஆகிருக்காங்களாம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே கம்மி தான் கம்பேர்ட் டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். பட் அவங்க தான் அதிகமாக இதில் இதாக இருக்காங்க. நிறைய ஃப்ராட் இதில் நடந்திருக்கு அப்படின்றாங்க. இது பேப்பர் 2ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரிலிம்ஸ்லேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா,
நெக்ஸ்ட்டு சிஐஐ அட்ஜஸ்ட் சென்டர் டு டிஸ்இன்வெஸ்ட் அக்ரெசிவ்லி மானிட்டைஸ் அசட் அப்படின்றாங்க. அதாவது இது என்னன்னா பிரைவேட்டைசேஷன் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. பிரைவேட்டைசேஷன்னா கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் கம்பெனியையும் கவர்மெண்ட்டில் இருக்கிற அசட்டையும் நீங்கள் சீக்கிரம் விற்றுருங்க, அதிகமாக விற்றுருங்க. அதன் மூலமாக கிடைக்கிற அமௌண்ட்டை நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.